பாருங்கள், ஒரு 2.25 ஏக்கர் அருமையான தோப்பு. இப்படி நந்தவனம் மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள், அப்படியே பாருங்கள், அப்படியே நந்தவனம் மாதிரி இருக்குது. மொத்தம் 2.25 ஏக்கரா. வழி தடமொழி பிரச்சனை இல்லை. எல்லா சௌகரியத்தோடு இருக்குது. ரிங்கு தொட்டி இருக்குது, போர் இருக்குது. காப்பு திறன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா மரமுமே காப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான காப்பு. ஒரு மரம் பாருங்க, 2.25 ஏக்கர். அது அருமையான காப்பு, நல்ல பசுமை. உள்ளே பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நல்ல குழு குழு குழுன்னு இருக்குது தோப்பு. பாருங்கள், தடை இது பாருங்கள். அதான் ரிங்கு தொட்டி. பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிங்கு தொட்டின்னு பாருங்கள். அந்த ரிங்கு தண்ணி வந்தால் சப்ளை ஆகும். பாருங்கள், இங்கே ஒரு வீடும் இருக்குது, சாலை இருக்குது. அதில் வந்து ரெடி பண்ணிட்டோம்னா புது. வேறு ஒன்றும் பெரிய வேலை செய்ய வேண்டியதில்லை. இது மாதிரி தோப்பு கிடைக்கிறது கஷ்டம். நல்லா பசுமையாக இருக்குது. பாருங்கள், 2.25 ஏக்கர் பெரிய ரிங்கு தொட்டி, போரு, 7 HP சர்வீஸு, மோட்ரு எல்லாம் இருக்குது. கம்ப்ரஸர் காமிக்கிற பாருங்கள், எல்லாமே காமிக்கிறேன். தடவழி பிரச்சனை இல்லை. பாருங்கள், தனி தடம் இருக்குது. இவ்வளோ ஒரு தனி தடம். எந்த குறையும் சொல்ல முடியாத தோப்பு. அது பசுமையான ஏரியாவில், பிஏபி தண்ணி பாயிற ஏரியாவில் இருக்குது. பாருங்கள், வீடு ஒருத்தர் குடி இல்லை, சும்மா தான் இருக்குது. கிழக்கு பார்த்துருக்குது இந்த வீடு. பாருங்கள், எல்லாத்துக்கும் மேலே தார் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. தார் ரோட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 150 மீட்டர் தான் வரும். தார் ரோட்லேருந்து 150 மீட்டர் தான் வரும். பாருங்கள், 2.25 ஏக்கர். அது ஒட்டுமொத்த வியூ இது. பாருங்கள், அப்படியே தெரியுது பாருங்கள். முழுமையாக 2.25 ஏக்கரா. இந்த மாதிரி தோப்பு கிடைக்கிறது கஷ்டம். இவ்வளோ காப்பு திறனோடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்துட்டு சொல்லுங்கள். அருமையான தோப்பு, மெயின் ரோடு பக்கம். பார்த்துட்டு சொல்லுங்கள். மெயின் ரோடு வரைக்கும் வேணாலும் வண்டியில் போய் தாங்க. அருமையான ரோடு எல்லாமே பாருங்கள். வந்தாச்சு மெயின் ரோடு. இவ்வளோ தான், ஒரு 100 மீட்டர் தான் வரும் மெயின் ரோடு. அவ்வளோதான். 2 பக்கம் போகும். எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு பகுதியும் தார் ரோடு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அமைப்போட தோப்பு கிடைக்கிறது கஷ்டம். பார்த்துட்டு சொல்லுங்கள்.